இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க தேர்வாகி அசத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிடும் வகையில் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதற்கு பலனாக அனைத்து தரப்பு மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பான கல்வி வழங்கப்பட்டு வருவதுடன் தேசிய அளவில் உயர்கல்வி சேர்க்கையிலும் இடம் பிடித்து வருகின்றனர். அந்த வரிசையில் மேலும் ஒரு மாணிக்கமாக தன்னை இணைத்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி கவிதா. தண்டராம்பட்டை அடுத்த உடையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாப்பட்டு பூங்கொடி தம்பதியின் 3 பிள்ளைகளில் இளையவர் கவிதா. ஏற்காடு பகுதியில் உள்ள ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்த கவிதா புளியம்பட்டி பகுதியில் உள்ள ஏகலைவா அரசு மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்தபோது தந்தை ராஜாப்பட்டு காலமானார். குடும்பத்தில் வறுமை மேலும் நுழைவதற்கு இடம் தர விரும்பாத தாய் பூங்கொடி பிள்ளைகளுக்காக குவைத் நாட்டிற்கு சென்று வீட்டு வேலை செய்து வருகிறார். பாட்டி அரவணைப்பில் வளரும் கவிதா தந்தையின் மறைவு, தாயின் பிரிவு இவற்றில் மனம் தளராமல் கல்வியில் கவனமாக இருந்துள்ளார். இதனை கண்டு பள்ளி ஆசிரியர்கள் அவருக்கு தொடர்ந்து ஊக்கமளித்துள்ளனர். இதனால் பள்ளி கல்வியில் கவனம் செலுத்தியதோடு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகளுக்கும் தயார்படுத்திக் கொண்டார். சார், அஸ் ஏ லேடியா எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் ஒரு ஃபாரினில் போயிட்டு கஷ்டப்படும் பொழுது என்னால் இந்தியாவுக்குள்ளே நான் ஒரு படிக்க தான் சார் போகிறேன், ஒரு ஒர்க் பண்ண தான் போகிறேன் நாளைக்கு அப்படின்னும் போது இது நான் பெருமையாக நினைக்கிறேன் சார். அதை விட எனக்கு இது ஒரு பெரிய சவாலான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 385 மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற கவிதாவுக்கு ஆசிரியர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருந்து செங்கல்பட்டில் உள்ள உயர்கல்வி வழிகாட்டுதல் முகாமிற்கு அவரை அனுப்பி வைத்தனர். இந்திய கடல்சார் கல்வியை தேர்ந்தெடுத்து 6 மாதம் பயிற்சி பெற்று போட்டித் தேர்வு எழுதிய கவிதா தேசிய அளவில் தரவரிசை பட்டியலில் 18,806 ரேங்க் பெற்றார். இதனால் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இடம் பிடித்துள்ளார். பிடெக் கடல்சார் கட்டடக்கலை மற்றும் கட்டுமானம் குறித்த படிப்பினை அவர் தேர்வு செய்துள்ளார். நாட்டிலேயே முதல் முறையாக கடல்சார் பல்கலைக்கழகத்தில் இணையும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் மாணவி என்ற பெருமையை கவிதா பெற்றுள்ளார். நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணது நிறைய பேருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு பின்னாடி படிச்சுட்டு வர பசங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அவங்களும் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. எங்கள் ஸ்கூல் சாரு, ஹெச்எம் சாரு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எக்ஸாமுக்கு எல்லாருமே கூப்பிட்டு போய் சப்போர்ட் பண்ணி எழுத வச்சாங்க. மாணவி கவிதாவின் மேற்படிப்பு செலவு அனைத்தையும் தமிழக அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் மேம்படுத்திக் கொள்ளும் இதுபோன்ற தன்னம்பிக்கை மாணாக்கருக்கு காலம் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து செய்தியாளர் சதீஷ்.